டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை எழும்பூரில் விவசாய சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் சங்கம் சார்பாக தற்போது ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே நடைபெறும் போராட்டத்தில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் பங்கேற்றுள்ளார். நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் லாவண்யா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடிப்படையிலே விவசாயிகளுக்கு தேவையான முக்கிய கோரிக்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் PR பாண்டியன் தலைமையில் அந்தந்த மாவட்டங்களில், அதாவது தமிழ்நாடு முழுவதும் அங்கம் வகிக்கக்கூடிய முக்கிய மாவட்டங்களினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த ரயில் மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் அறிவிக்கப்பட்டது முதலே, இன்று ரயில் மறியல் போராட்டமானது நாடு முழுவதும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 12 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த ரயில் மறியல் போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு ஓய்வூதியம், விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மின்சார சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியானது. அதன் முதலே நாடு முழுவதுமே விவசாயிகள் திரண்டு அந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுமே டெல்லியினுடைய எல்லையான சாம்பு, திக்ரி, காசிப்பூர், சிங்காலா உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே இன்று சென்னையின் எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கம், தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் PR பாண்டியன் தலைமையிலே ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காலை முதற்கொண்டே அந்த 10 மணி முதற்கொண்டே இவர்களுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வந்ததாகவும், ரயிலை மறிக்க வேண்டாம் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதாகவும், அதையும் மீறி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தில் கொள்கை பிடிப்போடு இருப்போம் என PR பாண்டியன் தெரிவித்து அவருடைய விவசாயிகள் சங்கத்தினர் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து போராட்டத்திலே தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடக்கம் முதலே காவல்துறையினருக்கும் விவசாயிகள் சங்கத்தினருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை, வாக்குவாத நிலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நிலை வந்தது. எதற்குமே இசைவுபடாத ஒரு நிலையிலே இன்று எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த ரயில் தண்டவாளத்திலே தற்பொழுது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியை சுற்றிலுமே ஒரு மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல்துறையினர் சுற்றி வளைத்து அவர்களை அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனையும் மீறி விவசாயிகள் சங்கத்தினர் தங்களுடைய போராட்டத்தினை கருத்தில் கொண்டு அவர்கள் அதை போராடி வருகிறார்கள். மேலும் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு முன்பு சில சுவரொட்டிகள் மத்திய அரசை கண்டித்து ஒட்டியிருந்தார்கள். அதனை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி இருந்தனர். அதற்கும் விவசாயிகள் சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். எவ்வாறு நாங்கள் மத்திய அரசை கண்டித்து ஒட்டிய சுவரொட்டியை நீங்கள் அகற்ற முடியும்? அவ்வாறு அகற்றுவது சரி கிடையாது. இது மத்திய அரசிற்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான போராட்டம், பாஜகவிற்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான போராட்டம், தமிழக அரசிற்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான போராட்டம் அல்ல என்று மிகப்பெரிய ஒரு வன்மையான கண்டனங்களை இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தற்பொழுது எழும்பூர் ரயில் நிலையத்தில் அந்த ரயில் மறியல் போராட்டமானது நடந்து வருகிறது. விவசாயிகளை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசை வன்மையாக கண்டித்து கோஷங்களை எழுப்பி விவசாயிகள் சங்கத்தினர் அந்த ரயில் தண்டவாளங்களில் அமர்ந்து ரயில் மறியல் போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளினுடைய அடிப்படை கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாயிகளும் தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய இந்த ஒரு
சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் அதாவது நாடு முழுவதுமே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி.